பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். சிற்றின்பம் எச்சரிக்கை நடைபிணமாக்கிவிடும். சிற்றின்பம் எச்சரிக்கை உன்னை நடைபிணம் ஆக்கிவிடும். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். இந்த பணத்தை மனிதன் எப்படி பெற்றுக் கொள்கிறான் என்று நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் மிகுந்த பிரயாசப்பட்டு மனிதன் பணத்தை சம்பாதிக்கிறான், மிகுந்த பிரயாசப்படுகிறான். நம்முடைய நாட்டிலே போல கஷ்டப்படுகிற அருமையான கடின உழைத்து கொஞ்சம் பணம் கிடைக்கிற நாடு நம்முடைய நாடு. காலையில ஒரு 9 மணிக்கு இந்த வேன்ல எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போறாங்க, சாயங்காலம் வந்து விடுறாங்க. சம்பளம் எவ்வளவுன்னா வெறும் 250 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, 200 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கிற நாடு உலகத்திலே எங்கேயும் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்தியா வளர்ந்து போச்சு, இந்தியா வளர்ந்து போச்சு. இந்தியா வளரவே இல்லை. Glory to God. இந்தியா பின்தங்கி இருக்கிறது. ஜனங்கள் 1000 ரூபாய் கொடுத்ததுனால இந்த தடவை ஓட்டு நிறைய போட்டுக்கிறாங்க. ரேஷன் அரிசியை ஜனங்கள் நம்பி இருக்கிறார்கள், கடினமாய் உழைக்கிறார்கள். ஆனால் பணம் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சிலர் பெற்றுக் கொள்கிறார், நான் எல்லாரும் சொல்லவில்லை. கடினமாய் உழைத்து பெரிய நிறுவனங்களை அருமையான உருவாக்கினவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது, பிசாசு பணம் கொடுக்கிறார். உலகம் முழுவதையும் காண்பித்து சாஷ்டாங்கமா என்னை விழுந்து வணங்கிக் கொள், அப்பொழுது உங்களுக்கு உலகத்தை தருவேன் என்று பிசாசு சொல்லுகிறார். அருமையான இந்து கடவுள்களே, அதிகமாய் பணம் கொடுக்கிற ஒரு கடவுள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்றால் வெங்கடேஸ்வரர். அந்த ஆந்திரா தானே பார்டர்ல இருக்குது, கோடி கோடியா கொண்டு கொட்டுறான். இந்தியாவில் அதிகமா பணம் ஒரு விழுகிற இடம் அங்கதான் விழுது. கோல்டு, வைரம், பணம், கோடி கோடிய பேங்க், புது 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 பேங்க் ஓபன் பண்ணி வச்சுக்கிறான் வைக்கிறது. ஆகவே பிசாசும் பணம் கொடுக்கிறது. மூன்றாவது, பணத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தேவனாய கர்த்தரும் மனிதனுக்கு பணம் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவரும் மனிதனுக்கு பணம் கொடுக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். இது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. நீங்க பார்க்கிறதுக்கு ஒரு 500 ரூபாய் தாள் பாஸ் எடுத்து காட்டுறாருன்னு நீங்க சொல்லலாம். இது மனிதன், இது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த சேவைகள் மனிதன் நிறைந்து வாழ்கிறான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில 3.5 வருட ஊழியத்திலே அவருக்கு பணம் தேவைப்பட்டது. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டாங்க. வந்து கேட்கிறாங்க, உங்க போதகர் வந்து வரிப்பணம் செலுத்தவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆகிலும் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. எனக்காகவும் உனக்காகவும் போய் வரி கட்டும் சொல்லி ஒரு பணத்தை எடுத்து கொடுக்கிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு பணம் தேவைப்பட்டது. எப்பொழுது ஒரு மனுஷன் பூமியிலே மனிதனாய் பிறக்கிறானோ அவனுக்கு சாகும் வரையிலும் பணம் தேவை. ஆமென்.
அருமையான அங்க ஆஸ்பத்திரியில பால் பவுடர் வாங்குறதுல இருந்து, அங்க இருக்கிற பால் குட்டி வாங்குறதுல இருந்து, அருமையானவர்களை சாகும் வரையிலும் சங்கூதுறவனுக்கும் காசு கொடுக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பணம் இல்லாமல் பூமியிலே வாழ்வது ரொம்ப கடினமான ஒன்று. ஆகவே பணம் தேவை. Praise the Lord. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில மனிதன் அதிகமாக தேடுகிற ஒன்று பணம் தான். பணத்தினாலே குடும்பம் எல்லாம் உடைஞ்சு போய் எவ்வளவு பேர் ஃபாரினுக்கு வேலை கிடைக்கும் போய் எங்க வந்து பார்த்தா, வீட்டை பார்த்தா மனைவி வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுறா, பிள்ளைங்க ரோட்ல இருக்கிறாங்க, பணம் வந்துருக்கு. ஏன்னா நாகர்கோயில பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வந்தா அந்த அம்மா ஃபாரின்ல நேர்ஸா இருந்துச்சான். ஐயா, என் பிள்ளையோடு கூட இருக்கல, என் பிள்ளைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு வீட்டுல இருக்குதுயா, பிள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்குதுயா. பணம், நீங்கள் பணத்தை வைத்து எல்லாம் செய்ய முடியாது. அதை நீங்க புரிஞ்சுங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பணம் வந்துச்சா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. பணம் வந்துச்சா அந்த கடன், அந்த கடன், இந்த கடன், அந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா வந்து ஆராதனை பண்ண 10 மணிக்கே 9 மணிக்கே வந்துடலாம் நினைக்கிறீங்க. இந்த பணம் மனுஷனுக்கு ரொம்ப தேவை. வேதத்தை நீங்கள் வாசித்தால் பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே, இதுவும் மாயையே. அதே 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், மனுஷர் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும் கடைசி நாட்களில ஜனங்கள் பணப்பிரியராய் இருப்பார். ஒரு பொண்ணை பார்க்க போனா மாடுக்கு எப்படி விலை பேசுறாங்களோ அப்படிதான் பொண்ணுக்கு விலை பேசுறாங்க. நம்ம ஊர்ல வண்டி வாங்கி கொடுப்பாங்களா, அப்புறம் ஒரு 10 பவுன் நகை போடுவாங்களா, அடுத்தது கல்யாணம் பண்ற செலவு அவங்க பார்த்துக்குவாங்களா. இந்த மாதிரி இருக்குது. பொண்ணு வீட்டுல என்ன சொல்றாங்க, 10 பவுன் இல்ல 20 பவுன் நகை போடுறோம், ஆனா மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி போன மாப்பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ ஒண்ணும் வேலை செய்ய வேண்டாம், என் பொண்ணை கொண்டு வேலையில கொண்டு விட்டுட்டு திரும்பி கூட்டு வந்தாங்க. ஆனா கண்கலங்க வச்சிங்க முடியும். ஆகவே இந்த பணத்திற்கு அடிமையான மனுஷர்கள் உண்டு, இந்த பணத்துக்கு அடிமையான பெண்கள் உண்டு. பணம் தான், சபையில கூட பணம் வேலை செய்யுது. ஆவிக்குரிய எல்லாம் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவி நிறைவாங்க, அங்க பரலோகத்துக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து நாங்க சீயோனுக்கு போறோம், அதுக்கு பிறகு நாங்க எருசலேமுக்கு போறோம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாணம்னு வந்துட்டுன்னு வச்சுங்க தொலைஞ்சிடலாம். ஆனா ரொம்ப சிலர் இருக்கிறார்கள், அதுல நீங்களும் அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். செல்வராஜ்னு ஒரு பிரதர் இருக்கிறாரு மெட்ராஸ்ல. ஏன்னா நான் சொல்றேன், நான் இது பெரிய கம்பெனி ஓனர். அவர் இந்த பேஸ்ட் ஒண்ணு அவருடைய கம்பெனியில தயார் பண்றாங்க, பெரிய பணக்காரர். ஆனா அந்த கம்பெனியில லேபரா வேலை செய்யறவர். அவரை பாத்தீங்கன்னா பாவம். அவருடைய பையனை தான் பொண்ணுக்கு கொடுத்தாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவ்வளவு பெரிய பணக்காரரு, அவன் பரம ஏழை, கூலிக்கு வேலை செய்யறவன், ஆனா பொண்ணை கொடுத்தாரு. எல்லாரும் சொன்னாங்களா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சபையில சொன்ன வார்த்தை, இதனாலதான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறேன், இந்த உழைப்பு தான் நான் இவ்வளவு செல்வந்தனா இருக்கேன். ஒரு சிலர் அப்படி செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு சிலரை நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாம் பொண்ணு பார்க்க போனா எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க, நல்லா செய்வாங்க, நல்லா செய்வாங்க. என்ன நல்லா செய்வாங்க? பொண்ணு குழந்தை பெற்று அப்புறம் அந்த குழந்தைய பார்க்க அவங்க வீட்டு அம்மா வந்து, அதுபுறம் அவங்க அந்த செலவை பார்த்து, நம்ம ஊரு தான் விசேஷமான ஊர், உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஊர் நம்ம ஊர். காப்பு போடணுமா, என்னெல்லாமோ சொல்றாங்க. இங்க எதுவும் வந்துடாதீங்க, அப்படி காப்பு போடணும், பாசி ஜெபம் பண்ணணும்.
நலன்னு நலனா என்னெல்லாமோ சொல்றாங்க. ஐயோ 1000 பூ வைக்கணுமா? சரி, மாப்பிள்ளைக்கு ஒரு நாள் போய் பூ வச்சா என்ன? பொண்ணுக்கு பூ வைக்கணுமா? அது ஒரு பெரிய பங்கன் வச்சு இவங்க எல்லாம் பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா ஒரு பூவை கொண்டு வந்து தலையில சொல்லுறாங்க. சரி, நல்லதுதான். அடுத்தது மாப்பிள்ளைக்கு பூ வைக்கிற ஒரு ஆராதனை வாசுவாங்க, அது வைக்க மாட்டாங்களாம். பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் நம்முடைய நாட்டுல. சரி, இவனுக்கு ஒரு தாலி கட்டி இருக்குது, இந்த அம்மாவுக்கு ஒரு தாலி கட்டி, அவனுக்கு ஒரு தாலி கட்ட வேண்டியதானே? என்னங்க தப்பு பண்றீங்க? ஒரு தாலி இங்க கட்டிட்டீங்க, சரி மாறி ஒரு தாலி இந்த பொண்ணு அவனுக்கு கட்டினா தப்பு இருக்குது. மெட்டி ஒண்ணு போட்டிருக்குது இந்த பொண்ணு, சரி அவனுக்கு ஒரு மெட்டி போட்டா என்ன தப்புங்க இருக்குதுங்க? மாப்பிள்ளைய பார்த்தா கல்யாணம் ஆகாத ஆள் மாதிரி இந்த மாதிரி ஜம்முன்னு இருக்கிறான். எத்தனை கல்யாணம் பண்ணலாம்? பொண்ணு பார்த்தா தாலியை பார்க்கறான், மெட்டியை பார்க்கறான். சபையில இருக்கிறார். இது எல்லாம் அகற்றப்பட வேண்டும். இதெல்லாம் சபையில மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் சபையில் இருக்கவே கூடாது. மெட்டி கிட்டி எல்லாம் கலட்டி உள்ள போடுங்க. சும்மா இரும்பு மெட்டி எல்லாம் அங்க போடாதீங்க, தங்கமா போடுங்க. கொலுசு அவனுக்கு கட்டினா இவனுக்கு ஒரு கொலுசு கட்டிட்டு போனா என்னங்க தப்பு இருக்குது? தப்பே கிடையாது, ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளை லெனின் நல்ல விசுவாசி, கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவன். அவன் கம்யூனிஸ்டா மாறுறதுக்கு காரணமே கிறிஸ்தவங்க தான். அவன் சொல்றான், கிறிஸ்தவ போதகர் தான் என்ன கம்யூனிஸ்ட் தலைவனா மாற்றிட்டாங்கிறான். நீங்க பைபிள் எல்லாம் நீங்க நல்லா படிக்கிறீங்க, நல்ல ஜெபம் பண்றீங்க, எல்லாம் செய்றீங்க, அதனாலதான் நம்ம சபைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்கிறான். அவன் கல்யாணம் பண்ண தாலி கட்டுவாங்களான்னு கேட்கிறான். நான் கட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். 2 தாலி கொண்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணி இந்த மாப்பிள்ளைக்கு ஒண்ணு கொடுக்குறேன், பொண்ணுக்கு கொடுக்குறேன். ஈவி பெரியார கூப்பிட்டாங்களாம் கல்யாணத்துக்கு, வருவீங்களாயான்னு கேட்டாங்களாம். ஐயா நான் வருவேன் ஐயா, கண்டிப்பா வருவேன். தாலி மந்திரிச்சு கொடுப்பீங்களா? தாராளமா மந்திரிச்சு கொடுப்பேன். என்னன்னா ஒரு காரியம், 2 தாலி தந்தீங்கன்னா 2க்கும் மந்திரிச்சு கொடுத்துருவேன். மாப்பிள்ளையும் கட்டணும், பொண்ணும் கட்டணும். என்ன நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்குதா? தப்புன்னா நீங்க காணிக்க போட்டியில பாச நீங்க பிரசங்கம் பண்ண தப்புன்னு சொல்லி போட்டுக்கோம். பணமும் கொடுத்து பெண்களை அடிமைப்படுத்துகிறார். சபையில அப்படி செய்யவே கூடாது. கிறிஸ்தவ சபையில அப்படி நடக்கவே கூடாது. கிறிஸ்தவ சபையில அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒரு காலம் நடக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட கிரியைகளை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். அங்கே அவர் வரவும் மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கல்யாணம் பண்ணும்போது பாஸ்டர் கேளுங்க எப்படி பண்ணணும். கேட்காதவங்க எல்லாம் நீ கழிச்சு கட்டிடு, அதெல்லாம் கடைசி வரை நம்மளை கேட்க மாட்டான். அவன் 4 பாஸ்டர் பார்த்தானா அவன் உருப்படவே மாட்டான். சும்மா பாஸ்டர்ங்கிறான் பாரு, அவன் இந்த குடும்பம் உருப்படாது, கடைசி வரை உருப்படாது. நான் ஒரு ஊழியக்காரனா நின்று உங்களுக்கு பேசுறேன், பிரசங்கம் பண்றேன், தைரியமா பிரசங்கம் பண்ணுவேன். நான் ஒரு ஆள் மட்டும்தான், அதனால என்ன கண்டு எல்லாம் பயப்படுறேன். பாஸ்டர் கோவப்படுவாரு, பாஸ்டர் பேசினா சரி வராது அப்படி சொல்றாங்க. கண்டிப்பா சரி வராதுதான். நீ சரியா இருந்தா சரி வரும், நீ சரியா இல்லைன்னா சரி வராது. மோகன்சி லாசரஸ் அருமையான பிரசங்கம் பண்ணி எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சாட்சி. ஒரு நாள் காலை வேளையில மாமனார் வீட்டுல மருமகன் நிக்கிறானா, என்னப்பா ஏசி விடுவிக்கிறார் கூடத்துக்கெல்லாம் போனேன். ஆமாப்பா போனப்பா, பிரசங்கம் கேட்டு மனம் திரும்பிட்டம்பா. என்னம்மா மனம் திரும்பின? இந்தா நீ கொடுத்த பைக்கு, இந்தா உன் பொண்ணு கொடுத்த 15 பவுன் நகை, இந்தா நீ கொடுத்த பாத்திரம், நீ கொடுத்த அண்டா குண்டா பண்டா எல்லாம் வச்சுக்க. ஏன்னா இது ஒரு சரட்டையாயிலும் நான் வாங்க மாட்டேன். அது உனக்குதான் பாவா. இல்ல பிரதர் பிரசங்கம் பண்ணாரு, நான் மனம் திரும்பிட்டேன். எனக்கு அந்த பிரசங்கம் அவரே பண்றாரு, நீங்க வேணா போய் கேளுங்க நெட்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே அருமையான இந்த பணத்தினாலே வந்த சாபங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். பணத்தினாலே சாபத்தை பெற்றவர்கள் வேதத்திலே இருக்கிறார்கள். பணத்தினாலே வந்த சாபங்கள். Praise the Lord. அருமையான அப்போஸ்தலருடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23, 24 வாசிக்கலாம். அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று, தேவனுடைய அருமையான வரத்தை
பணத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. இந்த பணம் நாசமாக ஒரு மனுஷனை நாசமாக்குகிற வல்லமை இருக்கிறது இந்த பணத்துக்கு. அவன் சொல்றான், நீ பணத்திலே வரத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினதுனால உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போக கடவுள். அப்போ இந்த பணம் என்ன செய்யுது? நாசத்தை உண்டு பண்ணுதுயா, அழிவை உண்டு பண்ணுகிறதையா, அருமையான ஆபத்தை உண்டு பண்ணுகிறதையா, மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது, வியாதிகளையும் சாபங்களையும் உண்டு பண்ணுகிறது. வேணா ஒரு வசனத்தை 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அருமையான நாகமானுடைய வேலைக்காரன், எலிசாவினுடைய வேலைக்காரன் அருமையான கேயாசி நாகமானுடைய எலிசா வாங்கல அவன் காணிக்க. இவன் பின்தொடர்ந்து போய் அவன் பணத்தை வாங்கிட்டு மறங்கி போய் நிக்கிறான். கஷ்டப்படுறோம், ஊழியத்துல பாடுபடுகிறோம், கஷ்டப்படுறோம். இந்த நாகமான் கொடுத்த பணத்தை ஊழியக்காரன் வாங்காம விட்டுட்டானேன்னு சொல்லி உடன் ஊழியக்காரனாகிய கேயாசி போய் அவனுடைய பணத்தை வாங்கி கொண்டு வந்து மறைந்து நின்றான். அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், அவனை நீ பின்தொடர்ந்து போய் வாங்கின பணம், அவனை பின்தொடர்ந்து வாங்கின பொருட்களை அருமையான நான் அறிந்திருக்கிறேன் என் ஆவியில. அருமையான அவன் மேல் இருந்த குஷ்டரோகம் உன்மேலே பற்றி பிடிப்பதாக. இப்ப 2 காரியம், பணமும் வந்துச்சு, குஷ்டமும் வந்து போச்சு. அவன் குடும்பமே நாசமா போச்சு. அப்ப இந்த பணம் எவ்வளவு ஆபத்தையும் அழிவையும் உண்டு பண்ணுகிறது என்று பாருங்கள். அருமையான அவன் குடும்பம் அவனோடு கூட நாசமாய் போனது. வாசிக்கலாம், அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் எப்போது பிடிச்சிருக்கும். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி ஐயோ ஊழியத்தின் அழைப்பை நஷ்டப்படுத்தி விட்டான். ஊழியத்திலே இருந்த அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி விட்டான். தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட இணைந்து அருமையான தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில் இருந்து அவன் பின்வாங்கி போய்விட்டான். இப்பொழுது அருமையான எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், நாகமான் மேலிருந்த உறைந்த பனி போல் இருக்கிற குஷ்டரோகம் அருமையான இவனை பிடித்திருக்கிறது. அழுது கொண்டு துக்கத்தோடு வேதனையோடு அந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறான். தேவனுடைய பிள்ளையே, இவன் ஊருக்குள்ளே போக முடியாது, ஊருக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இவன் பாளையத்துக்கு புறம்பாய் வாழ்ந்து சாக வேண்டும். இவன் குஷ்டரோகியானாலும் பரவாயில்லை, இவன் மனைவி குஷ்டரோகியாய் மாறினார். இவன் மனைவி குஷ்டரோகியாய் ஆனாலும் பரவாயில்லை, இவன் பிள்ளைகள் குஷ்டரோகமாய் மாறினார்கள். இவர்கள் பிள்ளைகள் குஷ்டரோகமானாலும் பரவாயில்லை, வேற பிள்ளைகள் குஷ்டரோகியாய் மாறினார்கள். சந்ததியால் இந்த பணம் அவனையும் அவன் குடும்பத்தையும் நாசம் பண்ணினது. பணம் அவனையும் அவன் குடும்பத்தையும் நாசம் பண்ணி. இரண்டாவது, இந்த பணத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பணம் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக விடாதபடி தடுக்கிறது. இந்த பணம் இருக்கிற சாபத்தை சொல்லுகிறேன். இப்போ சாபத்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை பின்னாடி பிரசங்கிக்கிறேன். இரண்டாவது, நீங்கள் வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம்
19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரியதா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய ராஜ்யம் எனக்கு சொந்தமாக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், சின்னவை பெரிய பட்டியல் எல்லாம் கடைசி அவர் சொல்றாரு, உன் ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவன் துக்கத்தோடே கூட போனான். துக்கத்தோடு கூட போனது மாத்திரமல்ல, துக்கத்தோடே கூட மரித்தான். துக்கத்தோடு கூட மரித்தது மாத்திரமல்ல, நித்தியமாய் அவனை துக்கம் ஆட்கொண்டது. ஏனென்றால் அவன் அழிவும் பள்ளத்தாக்கும் நிறைந்த, அக்கினியும் கந்தகம் நிறைந்த அந்த நித்திய கடலுக்குள்ளே அவருடைய ஆத்துமா இளைப்பாறுதலற்று சென்றது. Glory to God. ஆட்டு மந்தையை போல் பாதாளத்திலே கிடக்கப்படுகிறார். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுத்தார்கள். கோல் என்ன பெரிய பணக்காரனா, ஹோலு பெரிய செல்வந்தனா மாறினான்னு நினைக்கிற, அப்படி நினைக்காத. கர்த்தருக்காக வாழ்ந்து மரிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யவானாய் விரும்புகிறவன் உனக்கு ஐயோ. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, ஐஸ்வர்யவானாகிய உங்களுக்கு ஐயோ. உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. உங்க ஆறுதலை, ஏன்னா லாசரு உட்கார்ந்து இருந்தா, இவன் பணம் வச்சிருக்கிறாயா, நிறைய பணம் வச்சிருக்கிறான், அவன் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறான். இவன் ஒண்ணும் அவனுடைய துணி கையை கூட அவனுக்கு அருமையான பசியாற்ற கொடுக்கப்படவில்லை. இவன் நல்ல உடை கொடுத்தான், நல்ல வாகனத்திலே வாழ்ந்தான், அவனுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்தான். ஆனால் நித்தியத்திலே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே அவன் நித்தியத்தை கழிக்க போனான். அருமையான தேவன் பிள்ளைகளை, அக்கினியும் கந்தகம் நிறைந்த அந்த கடலிலே அவன் நித்திய வேதனை படும்போது தன் கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக பார்த்தபோது தன் வீட்டின் வாசலிலே பசியோடு கூட படுத்திருந்தவன் ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்பொழுது பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். உலகத்தின் மேன்மை ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படாது. கிடைத்ததிலே சந்தோஷப்படு. ஐயோ, நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு வீடு இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு நல்ல வருமானம் இல்லை, நான் வேதனைப்படுகிறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று கூக்குரல் இடுகிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆறுதல் படுத்தும்படியாய் 2000 வருஷமாய் ஒரு வீடு உனக்காக கட்டப்பட்டிருக்கிறது. லாசருவே, நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே நீ போ. நீங்க பணம் ஆண்டுடைய ராஜ்யத்தை தடுத்து விடாத பார்த்து, பணம் வேணும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவரே, என் தேவைகளை சந்தியும் ஜெபம் பண்ணுங்க. என் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஒரு நிறைய பணம் கொடுத்தா என்ன ஆவீங்க? நீ பணக்காரனாய் நரகத்துக்கு போறது காட்டிலும் இப்ப இருக்கிற நிலையோடு கூட பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகத்துக்கு போறதே பெரிய காரியம். நீ பெரிய பணக்காரனாய் என்ன பிரயோஜனம்? எல்லாம் அழிஞ்சு போற பொருள் தான். நீ என்ன பொருள் வாங்கினாலும் அழிஞ்சு போற பொருள் தான். எத்தனை லட்சத்துக்கு வாங்கினாலும் அழிஞ்சு போற பொருள் தான். நல்ல
புரியுங்க. ஆண்டவரே என் தேவையை சந்தி. ஆண்டவருக்கு ஒரு வீடு தேவை என்று எனக்கு தெரியும், ஆண்டவர் தருவார். உன் பிள்ளைக்கு படிப்பு வேணும் தெரியும், ஆண்டவர் தருவார். வேலை வேணும் தெரியும், ஆண்டவர் தருவார். ஐயா, தன் மகனே உனக்காக ஜீவனை கொடுத்தவர் உன் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? உன் ஜெபத்தை மாற்று, உன் விண்ணப்பத்தை மாற்று. மூன்றாவது இந்த பணம் ஒரு மனுஷனை தூக்கு மரத்துக்கு கொண்டு போகும். 30 வெள்ளிக்காசு. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணி 30 வெள்ளிக்காசு. ஐயா, அப்போஸ்தலர் அழைப்பு போச்சு, அபிஷேகம் போச்சு, ரட்சிப்பு போச்சு, கிருபை போச்சு, எல்லாம் போச்சு. அந்த தேசத்துல அவங்க பாஸ் சொன்னாங்க, இந்தியால இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வரும்போது என்ன பக்தியா இருப்பாங்க தெரியுங்களா? அவங்க ட்ரெஸ் உடையெல்லாம் இந்திய உடை உடுத்துட்டு வருவாங்க. ஆனா கையில நிறைய சம்பளம் வாங்க ஆரம்பிச்ச பிறகு அவங்க டவுசர் எல்லாம் வெட்டி போட்டு வருவாங்க. அடுத்தது பார்த்தா கொண்டை போட்டிருப்பானுங்க, கம்மல் போட்டிருப்பானுங்க, ஒரு பனியன் மாதிரி போட்டுட்டு வருவானுங்க சர்ச்சுக்கு. அடுத்தது பார்த்தா வரவே மாட்டான். கேட்டா ஷிஃப்ட் டியூட்டி செய்யறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் ஆத்துமாவை கொலை செய்கிற வல்லமை இந்த பணத்துக்கு இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப அப்படியே டேமேஜ் பண்ணி, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை, உன் ரட்சிப்பை, இவ்வளவு பரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் வரும் கோபத்திற்கு உன்னை தப்பிக் கொள்ளுகிறவன் யார்? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவள் சோதோம் குமாராவை சார்ந்திருந்தாள், அங்குள்ள பொருளை சார்ந்திருந்தாள், அங்குள்ள சுக வாழ்க்கையை சார்ந்திருந்தாள், அங்கிருக்கிற பணத்தை சார்ந்திருந்தாள். சோதோம் குமாரா பட்டணம் தான் அவளுடைய லக்கு. அருமையான அவளுடைய முடிவு புத்துணாய் மாறி போனாள். முடிவு புத்துண்டான். எவ்வளவு ஊழியக்காரங்க இந்த பணம் மாற்றி இருக்கிறான். எவ்வளவு ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டு இருக்கிறான். பணத்துக்கு பின்னே போய் அழிந்து போனவர்கள் பல ஆயிரம். பணத்துக்கு பின்னே போய் அழிந்து போன விசுவாசி பல ஆயிரம். ஜெர்மனி ஞானசாலாம் எடுத்து போனா, பிரான்ஸுக்கு போனான். எப்ப பிரான்ஸ் போனானோ அப்பவே அவன் தொலைஞ்சான். போனும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. ஒருத்தன் போன் பண்ண பாஸ் கொடுத்தான், நான் ஞானசாலாம் எடுத்து பாஸ், நான் அதோட சரி வந்தா பாப்பேன். அவன் எங்க வந்து நம்மள பார்க்க போறான். பணம் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு இல்லை. பணம் இருக்குது, கிருபை இல்ல, அபிஷேகம் இல்ல. அம்மா இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா உப்பு தூணா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை உப்பு தூணாய் மாறி போனது. உற்சாகம் இல்லை, இயேசுவை தேட வேண்டும் என்ற தாகம் இல்லை, இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, அருமையான தன் குறைகளை அறிக்கையிட்டு சீர்படுத்த வேண்டும் என்ற உணர்வு இல்லை. ஆவியானவரே மகள் சோத்திரையா, அப்படிப்பட்ட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட உட்கார்ந்து இருக்கிறீர்கள். பணம் உன்னை ஒரு நடைபணமாக மாற்றிவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நடைபணமாக மாற்றிவிடும். தேவ சத்தம் முன்னாலே கேட்க முடிகிறதா? சபையிலே உட்கார்கிறதை விருப்பமா எண்ணுகிறாயா? சபையிலே காத்திருக்கிறது செபிக்கிறதை பாக்கியமா நினைக்கிறாயா? சபையிலே காத்திருந்து கர்த்தரோடு கூட பேசுவதை மான்மையா நினைக்கிறாயா? இல்லை, ஏதோ ஒன்று உன்னை அருமையான நடைபணமாக மாற்றிவிட்டது. ஐயா, செய்தி வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம். நான் இப்பதான் செய்திக்கே போறேன். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இருந்தா என்ன வேணாலும் நீங்க பொருள் வாங்க போகணுமா, எல்லாத்துக்கும் உதவும். பணம் எல்லாம் மனுஷங்க பஸ்ல, எனக்கு பழைய ஞாபகம் இருக்குது, பஸ்ல 1 ரூபாய் இல்லாதனால கீழே இறக்கி விட்டுக்கிறான்.
பஸ்ஸுக்கு காசு இல்லாம நான் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து திருப்பியும் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து வருவேன். பஸ்ஸுக்கு வாங்க, பஸ் காசு கிடையாது. அது எப்படியும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். நான் இருந்த இதுல இருந்து கடுக்கிற வரையிலும் நான் அது எனக்கு வாக்கிங் இங்கே நடந்து போய் திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அது திருப்பி அந்த மலைக்கு மேல ஏறணும். திருப்பியும் நான் வருவேன், நடந்தே தான் வருவேன். இங்க வடசேரி வரை நடந்து வருவேன். காசு கிடையாது. பணமா எல்லாம் வச்சிருக்கும் போதும் யாருக்கெல்லாம் பணம் வேணும்? பணமோ எல்லாம் வச்சிருக்கும் போதும் ஐயா எனக்கு தேவை 2-3 லட்சம் கடன் இருக்குது, ஒரு 5-6 லட்சம் கடன் இருக்குது, வட்டி கட்டணும், பணம் தேவையா? வீடு அப்படியே நிக்குது, முடிக்கணும், பணம் தேவை. பையனை படிக்க வைக்கணும், +2 முடிச்சா பெரிய பிரச்சனை இல்லை. மார்க் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பணம் இருக்கு. எங்க போனாலும் பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. கவர்மெண்ட் தான் போய் பார்க்கணும், கவர்மெண்ட்டுக்கும் பணம் வேணும். எல்லா இடத்திலும் பணம் இருக்கிறது. இந்த பணம் நமக்கு உதவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பணம் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பணம் நமக்கு நன்மை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து வருகிற பணம், அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், இல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை நான் பிரசங்கிக்க போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை, வாசிக்கலாம். அருமையான இந்த பணம் எப்படி வருகிறது என்று வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் படகலிகளை திறந்து இடம் கொள்ளா போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது? அருமையான நீங்கள் உங்கள் வருமானத்தினுடைய முதல் பலனை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரும்போது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று என்னை ஆண்டவர் வேற எங்கேயுமே சொல்லல. இந்த ஒரே ஒரு இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நீங்க சோதிக்கலாம்னு சொல்றாருயா? இந்த ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லுகிறார். என்ன? இந்த நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும், உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும், முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. ஐயா உனக்கு வருகிற கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும், நீங்க கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும், நீங்க கோல்கேட் சரித்திரத்தை நீங்க வாசிங்கன்னா அவருக்கு கிடைச்ச முதல் வேலை என்ன தெரியுங்களா? ட்ரெயின்ல பாத்ரூம் கட்டு துடைக்கிற வேலை. அங்க இருக்கிற ட்ரெயின்லாம் அவருக்கு கிடைச்ச சம்பளம் அந்த நாட்டுல 10 ரூபாவோ 15 ரூபாவோ. அவர் தசம பாகத்தை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுப்பாராம். இனி உலகத்துல அவங்க ப்ராடக்ட் தான் பெரும் ப்ராடக்ட். உலக கோடீஸ்வரனா இருக்கிறேன். கோல்கேட் 75% ஊழியத்துக்கு கொடுக்கிறான். அவங்க ஊழியம் தான் செவன்த்-டே சபையை. அவங்க இல்லைன்னா, கோல்கேட்னு ஒருத்தர் இல்லைன்னா இவ்வளவு ஸ்கூல் 225 ஸ்கூல் தமிழ்நாட்டுல மட்டும் கட்டி கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் அந்த கோல்கேட் குடும்பம் தான். வசனம் கேட்டு உள்ள மனசுல இருந்து கற்றுக் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும், அதுக்கு பிறகு கற்றுக் கொடுக்கணும். அப்படிதான் நீங்க பழகணுமே தவிர நீங்க மற்றபடி பழகக்கூடாது. இந்த நாகர்கோயில் ஒரு பாசஸ் மோசஸ் தானே அவர் பேரு. அவரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் ஒரு டப்பால போட்டு சபை கொடுப்பாராம். இன்னைக்கு அவருடைய சபை ரொம்ப செழிப்பா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கார் வாங்கி ஊழியக்காரன் கொடுக்குறார். மற்றும் சபை ஊழியக்காரன் ஒரு கார் வாங்கி கொடுக்குறார். சொல்றார், வருஷத்துக்கு எப்படியாவது ஒரு கார் வாங்கி மற்ற ஊழியக்காரனுக்கு கொடுக்குறேங்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீங்க அதை பழக்கணும். ஆதியாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பணத்தை பத்தி பேசுறேன், இந்த பணத்தை எங்கேயும் வச்சுட்டேன் நான். எங்க வச்சிருச்சு? சொல்லுங்க. உன் சத்துருக்களை வச்சுக்கிறேன். ஏன்னா பணத்தை காய்ச்சா பர்சனமே பண்ணணும்னு நினைச்சிருக்கிறேன். அது எப்படியே எனக்கு பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு. சொல்லுங்க. வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஐயா, மெல்கிதேஸ் அவனுக்கு எல்லாத்திலும் தசமம் கொடுத்தான். எபிரேயருக்கு எழுதும் போது கூட அவன் தசம பாகத்தை எழுதியிருக்கு. சில சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டுல தசம பாகம் இல்ல, புதிய ஏற்பாடு எல்லாமே கொடுக்கணும். நீ தசம பாகம் கொடுக்கல, எல்லாத்தையும் எங்க கொடுக்க போற? எபிரேயருக்கு எழுதும் போது ஆவியானவர் எழுதுகிறார், வாசிக்கலாம். எபிரேயர் 7:8. அங்கேயும் எங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அங்கேயும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். தாசம் அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியும் உன் குடும்பத்தையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள். ஆமென். அவர் தன் கரத்திலே அதை வாங்கி அதை ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவனுடைய கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் மீனும் 5000 பேரை போஷித்தது போல நீங்கள் கொடுத்த அந்த கொஞ்சம் பணம் உங்களை உங்கள் குடும்பத்தையும் செழிக்கப்படும். ஆகவே முதலாவது இந்த பணம் என்ன செய்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது தேவனுடைய ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்திலே தங்க பண்ணுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலே நிலைநிறுத்த பண்ணுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை அருமையான சூழ்ந்து கொள்ளும். ஒண்ணு நீங்க நினைச்சுக்கணும், சம்பாதிச்சு மாச சம்பளம் வாங்கும் போது நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், கர்த்தருடைய கிருபையினாலே நான் இந்த வேலை செய்து இந்த சம்பளம் வாங்குறேன். அதை நீங்க புரிஞ்சு, உங்க பணம் கிடையாது. நீங்க வாங்கின எல்லா சம்பளமும் உங்க பணம் கிடையாது. இது கிருபையினால் வந்தது. காலையில எழும்புறாங்க, கை கால் ஸ்ட்ரோக் ஆகி போச்சு. கவர்மெண்ட்ல எவ்வளவு நாள் லீவ் கொடுப்பாங்க? அரசாங்கத்தில் நீங்க வேலை செய்தா எவ்வளவு நாள் கொடுப்பாங்க? ஓரளவு லாஸ்டா போய் கொடுப்பாங்க. அது பிறகு உங்களுக்கு ஃபுல்லா நீங்க உங்க சேலரி கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. நீ படுத்தே கிடந்தா கவர்மெண்ட்ல பணம் கொடுத்துட்டே இருப்பாங்களா? அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அருமையான இது கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். மனசு நினைச்சுக்கணும். இந்த பிரதர் எப்பவும் ஒரு கவர்ல எழுதி, இந்த கவர் நான் இவ்வளவு வருஷம் முடித்து யாரும் பார்த்து இயேசுக்கு சொந்தம். ஆமா, இயேசுக்கு சொந்தம் எடுத்து மிட்டாய் வாங்கிடக்கூடாது. ஆமா, பிஸ்கட் வாங்கிடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துடக்கூடாது. அது இயேசுக்கு சொந்தம். அது இயேசுக்கு சொந்தம். நான் நினைக்கிறேன், இவ்வளவு வருஷம் வேலை செய்யறாங்க ஒரு பிரைவேட் கம்பெனில, கர்த்தருக்கு கொடுத்ததுனால கர்த்தர் கொடுத்த பலன். ஆமா, இல்லைன்னா உங்களை எப்பவுமே டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா விஆர்எஸ்ல போங்கன்னு இருப்பாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் இன்டர்வியூ வச்சா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நோட்டை எடுத்துருவானா, பென் எடுத்துட்டு வரான், பென் எடுத்துட்டு வாங்கன்னா ரப்பர் எடுத்துட்டு வரான், ரப்பர் எடுத்துட்டு வானா, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரான், ஒரு அடிக்கலாம் போல இருக்கு. இதை சொன்னதை எடுத்துருவாயா சார்? நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க, நம்மள வேற சொல்றோம். நீங்க ஒரே ஒன்ன மட்டும் தானே திரும்பி திரும்பி சொல்றீங்க, ரப்பருங்கிறீங்க, பென்சிலுங்கிறீங்க, நோட்டுங்கிறீங்க. அவன் நம்மளே கொஸ்டின் கேட்கறான். நீங்க எல்லாம் இன்டர்வியூல ஜெயிப்பீங்களா? நான் வந்திருந்தா நீங்க ஒருத்தர் கூட கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். ஆமா, நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். ஏதோ இந்த ரெங்கசாமி இருந்ததுனால கொஞ்சம் பேர் பழச்சு உள்ள போயிருக்கிறீங்க. இந்த ரெங்கசாமின்னு ஒருத்தர் இல்லைன்னா கவர்மெண்ட் வேலையை மறந்துடும். ஆமா, ஏதோ அவர் போன நம்பர் 1
நம்ம அங்க நிக்கிற வரிசை அப்போ நீ ஆஸ்பத்திரி போ, நீ அங்க PWK போ, 10 இருந்து இந்த பல்லு ஆஸ்பத்திரி போ 10 பேர். இப்படி அனுப்பிச்சதுனால பொழைச்சிருக்கிறீங்க. ஆமா, ஒரு இன்டர்வியூ கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது. அப்படியே போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார் அனுப்புறாங்க? சிஎம் அனுப்புறாரு சொன்னாலும் அவன் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். நம்மளால அனுப்பிடக்கூடாது, அவன் இங்க உட்கார்ந்து தான் நம்ம இருக்க முடியும், இல்லைன்னா உங்களெல்லாம் விரட்டி விட்டுருக்காங்க. ஆமா, நான் சொல்றது ஏதாவது பொய்யா இருக்குதா? லெப்ட் போலீஸ் அடிச்சா ரைட் அடிக்கும், ரைட் அடிச்சா லெப்ட் அடிக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு கால்ல ஓலையை கட்டிருப்பாங்களாம், ஒரு கால்ல சீலையை கட்டிருப்பாங்களா. அந்த காலத்துல போலீஸ் ட்ரைனிங், சீலைன்னு சொன்னா சீலை கால் வைக்கணுமா, ஓலைனா ஓலையை கால் வைக்கணுமா. இப்பெல்லாம் லெப்ட் ரைட்லாம் ஒழுங்கு அடிக்கிறாங்க. அந்த கால ட்ரைனிங் சொல்றேன். மிருகராசி இருக்கிற காலத்துல எல்லாரும் கால்ல சேலையும் ஓலையும் கட்டிட்டு வருவாங்க. சிலச்சையும் சேலையை வைக்கிறது ஓலை வச்சிருவானா, ஏன்னா எவனும் படிக்காதவன். ஏதோ கத்துக்கிறீங்கள, இந்த வேலை கொடுத்து வச்சுக்கிறாரு, இந்த சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாரு, இந்த வேலையை கொடுத்து வச்சுக்கிறாரையா. எம்ப்ளாய்மெண்ட்ல காத்திருந்தவனுக்கு எல்லாம் வேலை கிடைக்கல. எம்ப்ளாய்மெண்ட்ல அருமையான அந்த பக்கமே போகாதவன் அரசாங்கம் வேலை செய்யறான் பாண்டிச்சேரியில. ஆமா, அது ஏதோ ஒரு பெரிய கிருபை தான். எங்க வீட்லயும் அப்படி ஒண்ணு நடந்ததுனால நான் சேர்த்து பிரசங்கம் பண்றேன். இந்த நாளில் காலவேளை ஆராதனையிலே தேவனுடைய பிள்ளையே, பணம் உன்னை தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பணம் உன்னை அருமையான தேவனுடைய ராஜ்யத்தை அருமையான இரண்டாவது என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? தேவனை பேச வைக்கும். முதலாவது தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பணம், தேவனை பேச வைக்கும். வாசிக்கலாம், எபிரேயருக்கு எழுதிய 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து அவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் என்னும் மனசாட்சியின் காலத்துல கர்த்தரை ஆராதிக்க போய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தவனை புதிய ஏற்பாட்டிலே விசுவாச பட்டியலிலே தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான். அருமையான பணம் அவனை தேவனை பேச வைத்தது. ஆமென். ஆண்டவர் பேசுவாரையா. நீ வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம்யா. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை காணிக்கை போட்டார்கள். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போட்டான். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அப்ப பணம் பேசு, ஆண்டவரை பேச வைக்குதுல. அந்த சின்ன பையன் இருந்து மீனையும் அப்பத்தையும் வாங்கினாங்க பாரு, பைபிள்ல அவனை பதிவு பண்ணிருக்கு. பேர் இல்லாட்டா கூட அந்த பையனு கையில இருந்து அவன் கொடுத்தாயா. ஐயோ, இந்த அம்மாட்ட ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு வாங்கினா எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கும், இவ்வளவுதான் கொடுக்கும். நாத்துல வச்சு பேசுறப்பா சத்தம் கிட்டம் போட்டா எனக்கு கொஞ்சம் மிச்சம். அவ்வளவு அப்படிதான் ஜனங்க கொடுக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கணும், பலகணி திறக்கணும், அவங்க பிள்ளைக்கு நீட்டு தேர்வு எழுதணும், நான் உள்ள போனா இந்த கேட்லயே உள்ள விட மாட்டான். காசு வந்திருக்காருன்னா நாளை இப்ப மார்ச் ஞாயிற்றுக்கிழமை பாக்குற போச்சு ஆபீஸ் டைட்டா இருக்குன்னா அந்த பைத்தியக்காரன் ஜெவமணி பைத்தியக்காரன் தான் ஜெவமணி தடுத்து கொண்டு வந்துருக்கான். நம்மள பார்க்க மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க உங்களை அப்பா அம்மா பாப்பாங்க நினைக்கிறீங்க. ஆபீஸ்ல போய் பாருங்க, ஒரு கலெக்டர் பார்க்க போனா அவங்க அப்பா தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? உண்மை நடந்தது. கலெக்டர் பார்க்க போயிருக்காரு, இவரு விவசாயி, தலையில துண்டும் வேட்சியும் கடிக்கு போயிருக்கிறாரு. அங்க வாட்ச்மேன் எங்க பையன் இருக்கிறான்னு கேட்டுக்கிறாரு. இங்க இருந்து வீடியோல பாத்துக்கலாம். அந்த ஆளு போன் பண்ணிருக்கான்,
உங்க பையன் ஒருத்தன் வந்திருக்கிறான் நான் பாக்குறதுக்குன்னு. அவரு எங்க வயல்ல வேலை செய்யறவரு, சரி உள்ள விடுன்னு சொல்லிக்கிறேன். அவன் வந்திருக்காரு சொல்லிக்கிறான், என்னப்பா நீங்க வந்து நிறைய வேலை இருக்கு, இப்படி அவருக்கு துண்டு கிட்டு கட்டு, நான் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறேன். சரி நீ போ, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ போன்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரான். அவன் அவ்வளவு சந்தோஷம், எங்க பையனை நான் பார்த்துட்டேன், வெளியே வந்துட்டேன். வாட்ச்மேன் சொன்னாராம், நீ பையன்ங்கிற அவன் ஒண்ணு வீட்டு வேலை அங்க தோட்ட வேலைக்காரங்கிறான், என்னையா கதைங்கிறான். உன் பையனாயா சொன்னான் தோட்ட வேலைக்காரன் வந்ததுதான் உள்ள விடுன்னு. அந்த வார்த்தை அவனை குத்தி வீட்டுல போய் தூக்கு போட்டு செத்து போயிட்டாயா. என் பையன் என்ன தோட்ட வேலைக்காரன் சொல்லிட்டான். நடந்ததுயா தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் கால வேளையில நீ கொடுக்கிற காசு பேசுயா. ஹல்லேலூயா. வரலாறும் அதை பார்க்கிறதையா, தேவாதி தேவன் அதை பார்க்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நீ கட்டுப்படியாய் கொடுத்து அந்த சின்ன சின்ன உதவிகளை தேவன் மறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்த சிலர் மறக்கவே முடியாது. அதுல ஆலிசிஸ் உங்களுக்கு பழைய விசுவாசி, அவங்க இங்க இல்ல, அவங்க பொண்ணு கூட இப்ப வந்துட்டு போச்சு. ஒரு நாள் அப்போ செங்கல் கூட விலை கிடையாது, 5000 ரூபாய் கொடுத்தாங்க. மேல கட்ட முடியாம நாங்க இருந்தோம். அவங்க கொத்தனார் மேல கண்டிப்பா ஒரு சைடு வெயிட் வைக்கணும்ட்டாங்க, இவ்வளவு பெரிய பீமெல்லாம் போட்டுக்கிறீங்க. அப்புறம் நான் வாங்கி கட்டிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கடைசி அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, போலீஸ்காரர் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் பாஸ்டர். நான் சொன்னேன், ஏன் சிஸ்டர் நீங்க அப்படி வாங்கி கொடுத்தீங்க? இல்ல என் பொண்ணு கல்யாணம், என் பையன் கல்யாணம், ஏதோ எங்க வீட்டுல ஒண்ணு நடந்தா நான் வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுவேன்ல, அதனால இந்த இயேசுநாதர் அந்த சுத்தி கட்டுறதுக்கு நான் கொடுக்குறேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. சிலர் செய்த உதவிகள், ஆலயத்தை கட்டும்படியாய் சிலர் செய்த தியாகங்கள், அருமையான சிலர் பட்ட பிரயாசங்கள். அதுவே 2 காசு போட சாலமோன் பலி செலுத்தின போது ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேளையாங்கிறாரியா. வாசிக்கலாம் வசனத்தை, 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஒரு பாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. அது இதுவரையும் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை, பாட்டு தான் பாடிட்டே இருக்கிறான். ஒரு வார்த்தை அவ்வளவு பக்தியா பாடுவாங்க. ஒரு வார்த்தை, நம்ம ரொம்ப பொய் சொல்றவங்க யாரு தெரியுமா? அந்த சபையில் உள்ள ஆட்கள். பாட்டு அவ்வளவு பொய். உமக்காய் எனக்காய் ஜீவன், அந்த பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு, 1 கோடி செல்வம் வந்தால் ஃபாதர் பாடுறாரு, உண்மை நான் விட மாட்டேன். 1 கோடியில ஒண்ணு வர வேண்டாயா? 1 கோடியில ஒண்ணு வர வேண்டாம். ஒரு சொந்த வீடு கட்டினாலே அந்த அம்மா நடவோட எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். இப்படியே இருந்து பரலோகத்தியான் கூட சேர்ந்து வந்துருக்கு. சாப்பாடு இல்லைன்னா நேரம் அங்க வந்து படுத்துருங்க. நிறைய கட்டில் கிடக்குது, மெத்த கித்த கிடக்குது. சாப்பாடு நீங்க தான் போடணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி கொடுத்துறேன், சமைச்சு நீங்க சாப்பிடு. ஆமென். தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் கால வேளையில பணம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பணம் தேவனை பேச வைக்கும். அடுத்தது பணம் என்ன செய்யுதுன்னு வேதத்தை பார்த்தீங்கன்னா, அருமையான பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்க்கும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிக்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பூமியிலே
உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். திருடரும் கண்ணமிட்டு திருடனும் கண்ணமிட்டு திருடுவான். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க. ஆமென். அப்ப இதுல இருந்து நீங்க அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு படிச்சீங்கன்னா, பூமியிலே நீங்க வச்சிருக்கிற பொக்கிஷத்தை செலவு பண்ணுங்க, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேருங்க. பூமியிலே நீங்க சேர்த்து வைத்த பொக்கிஷத்தை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் செலவு பண்ணுங்க. அதான் அதனுடைய அர்த்தம். அதுல பணத்தெல்லாம் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் பரலோகத்துல சேர்த்து வைக்கிறேன்னா ஒன்னும் சேராது. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். வெளிப்படுத்துற புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் 22. நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஐயா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியா நீங்க செலவு பண்ண பணம், என் கையில கொடுத்த பணம் எல்லாம் கர்த்தர் மறக்கல. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கூட மறந்துருப்பீங்க, இயேசு மறக்க மாட்டாரியா? நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டுகிற பணிக்கு, ஆண்டவருக்காக நீங்கள் செலவு பண்ண பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். அருமையான இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடிக்கும் போது அருமையான கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைப்பார். பாண்டிச்சேரி பட்டணத்திலே மகிமையின் ஆலயத்தில் இருக்கிற அருமையான மகளே, என்னுடைய ராஜ்யத்தை கட்ட என் ஊழியக்காரனோடு கூட, என் சபையோடு கூட இணைந்து நீ செலவு பண்ணின பணம், நீ உழைத்த உழைப்பு, நீ பட்ட பிரயாசங்கள் ஒன்றையும் நான் மறக்கவில்லை என்று சொல்லுகிற சத்தம் நித்தியத்திலே உன் காதுகளிலே கேட்கப்படும். முதலாவது பணம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இரண்டாவது பணம் தேவனை பேச வைக்கும். மூன்றாவது பணம் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க உதவி செய்யும். நான்காவது பணம் சிநேகிதரை சேர்க்கும். ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநேகமான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பணம் சிநேகிதரை சம்பாதி. பணத்துக்கு பவர் இருக்கு. நான் மதகடிப்பட்டுக்கு ஒரு சைக்கிள்ல போவேன். சைக்கிள்ல போய் நான் தான் அந்த ஊழியத்துல பட்ட பிரயாசம் ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டம். இங்கிருந்து மதகடிப்பட்டு வர போயிட்டு அப்படியே திருப்பவனை கட் பண்ணி கலித்தால் குப்பம் போய் அப்படியே அங்க ஒரு மீட்டிங் இருக்கும். அங்க ஒரு வாத்தியார் நம்ம சபை விசுவாசி இருந்தார். அவரை சந்திச்சுட்டு அவரை ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கலித்தால் குப்பம் போவேன். கலித்தால் குப்பம் போயிட்டு அங்க ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே மதகடிப்பட்டுக்கு வருவேன். மதகடிப்பட்டுல ராணியம்மா, அந்த அம்மாவை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே சைக்கிள் தான் அப்படியே வருவேன். இங்க வரும்போது சில சமயம் 11 மணி எல்லாம் ஆயிரும். பாட்டெல்லாம் பாடிட்டு வருவேன், சைக்கிள்ல சோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு வருவேன், அந்நிய பாஷை பேசிட்டு வருவேன். நானும் இயேசுநாதர் அப்படிதான் வரும். ரொம்ப பிரயாசப்பட்டேன் நான் அந்த ஊழியத்தை கட்டுறது. ஏன்னா அங்க ஒரு கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. சர்ச்சை கட்டி முடிச்ச உடனே சிலுவையை உடைச்சிட்டானுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருந்தா போலீஸ்காரர் சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், சார் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்களான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். சத்தம் காட்டாம போயிருக்கேன். அவ்வளவு பேரும் சேர்ந்தானா இங்க நீங்க சர்ச்சையே நடத்த முடியாது. நான் இப்ப எவனையாவது உங்க சிலுவையை உடைச்சான்னு ஏதோ பேப்பர்லயோ ஏதாவது போட்டேன்னு வச்சுடுங்க, அவன் அங்க சர்ச்சையை நடத்த அடுத்த சிலுவையை உடைச்சிருவான். நாங்க நைட்டு வீட்டு போகும்போது அங்க பாத்துக்கிட்டோம், நீங்க அப்படியே போயிருங்கட்டான். அந்த கிராமத்துல போய் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம். ஆனா என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. காருக்கு பவர் இருக்குதா, சைக்கிளுக்கு பவர் இருக்குதா? நான் அழும்போது என்ன அழுதுன்னா, ஏன்ப்பா என்ன வறுமையில வச்சு ஊழியம் செய்யறேன். என்ன வறுமையில கூட கஷ்டம் ஜனங்க என்ன படுத்தாங்க. இன்ஸ்பெக்டர் அவருக்கு ஒரு ஜெபமே அப்ப பண்ண தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, ஒண்ணும் தெரியாது. தாமஸ் என்ன பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆளா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ஆனா அந்த விசுவாசிங்க அவங்ககிட்ட போய் அப்படியே ஒட்டிக்கிட்டான். சர்ச்செல்லாம் கட்டி நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், அழுதுகிட்டே வந்துட்டேன். இதே நான் ஹெலிகாப்டர்ல போய் அங்க இறங்கி சர்ச்சுக்கு போயிருந்தேன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். என்ன மாலை போட்டு துண்டு வச்சு காத்திருப்பாங்க. சைக்கிள்ல போறவனுக்கு ஏன்னா மாலை கொடுப்பாங்கயா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சிறுமையெல்லாம் மாற்றுவார், வறுமையெல்லாம் மாற்றுவாரியா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரையா. இப்ப நம்ம போனா, ஐயா வாங்க 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 வாங்க, ஐயா வாங்க வாங்க, டீ குடிக்கிறீங்களா, காபி குடிக்கிறீங்களா, அதை குடிக்கிறீங்களா. இப்ப நம்ம கார்ல போய் இறங்குறோம். சைக்கிளுக்கு பவரே கிடையாது, டிவிஎஸ் ஷாம்புக்கு பவரே கிடையாது. ராஜா நகர் பிரதர் சிரிக்கிறாரு, அங்க அசோக் பிரதர் வந்தாரு, டை கட்டிட்டு வருவாரு, அவரை பிடிச்சிக்கிட்டாங்க, என்ன விட்டுட்டாங்க. இந்த அவர் சிரிக்கிறாரு. அவங்க வீட்டுல சபை நடத்துச்சு, சாப்பாடெல்லாம் போட்டாரு, செத்தும் போயிட்டாரு. சாப்பிட்டவனும் செத்து போயிட்டான், சாப்பாடு கொடுத்தவனும் செத்து போயிட்டான். ஏன்னா அவர் கோட்டு டையெல்லாம் போட்டு வருவாரு. நான் வெள்ளையும் சொல்லியுமா போவேன், அவனுக்கு பார்த்துக்கலாம் பிரான்ஸ்காரர் மாதிரி இருக்கிறாரு, நம்ம வீட்டுல சபை நடத்துவோம். அங்க ஒருத்தர் இருக்கிறான், அவன் பிடிச்சிக்கிட்டான், எல்லாம் அழுவாங்க. அவர் மோதிரத்தையே விட்டு செலவு பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஆளு. என்ன ராஜா நகர் ஈஸ்வரி சிஸ்டர், நடந்ததுதானே, நடந்த கதை தானே இதெல்லாம். நான் சைக்கிள்ல ராஜா நகருக்கு போவேன், கோட்டு டையெல்லாம் கட்டிட்டு போயிருந்தேனா, அவரை தூக்கி போட்டிருப்பாங்க, என்ன பிடிச்சிருப்பாங்க. கோட்டு டைக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கு. ஆமா, கோட்டு டையெல்லாம் அவங்க போனா அவங்க சேர்ல உட்கார சொன்னா, நம்மள போனா கொஞ்சம் நில்லுங்கப்பா பாஸ்டர். எதுக்காக சொல்றேன்னா, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு சிநேகிதரை ஏற்படுத்தும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஐயா. எந்த குடும்பம் உங்களை வெறுத்து தள்ளி போச்சோ, எந்த குடும்பம் உங்களை வேண்டான்னு போச்சோ, எந்த குடும்பம் உங்களை அவமானப்படுத்திச்சோ, எந்த குடும்பம் உங்களை கேவலப்படுத்திச்சோ, அவங்க உங்க வீட்டை தேடி, உங்க நன்மையை தேடி, உங்க வீட்டு வாசல்ல காத்திருக்கிறது செய்வார் தேவன். காத்திருக்க பாரு, அவர் என்ன தருவார். நீ பார், பொறுமையா இருக்கு பாரு, என்ன தருவார் நமக்கு தெரியும். ஆமென். பணம் சிநேகிதர்களை நமக்கு தரும். இந்த செய்தி மறக்க மாட்டேங்க, ஏன்னா பணம் கொடுத்த செய்தி. இப்படி யாரும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. நீங்க செலவு பண்ணணும். வீட்டுக்கு வந்துன்னா, உங்க வீட்டு பிரேயர் மீட்டிங் வந்தீங்கன்னா நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். அங்க ஒருத்தர் வீட்டுக்கு போனா டீ தூளை காய்ச்சி காய வச்சு போட்டு டீ கொடுத்துருவாரா, திருப்பி அந்த டீ அப்படியே வடிகட்டி திருப்பி அந்த ஜன்னல்ல காய வைக்கிறது ஒரு காலில். அடுத்த வாரம் போகும்போது அதை திருப்பி டீல போடுறது, அப்புறம் திருப்பி கொதிக்க வைக்கிறது. நான் பார்த்தேன், எல்லாரும் சொல்றாங்க நாங்க உபவாசம் இருக்கிறோம், டீ குடிக்க மாட்டோம். நான் மட்டும்தான் உபவாசம் இல்லை, நான் டீயை குடிச்சிட்டேன். நாங்க வண்டியில வரும்போது கேட்கறாங்க, ஏன் நீங்க எல்லாம் டீ குடிக்க கூடாதுன்னு உபவாசம் பண்ணிக்கிறோம். எல்லாம் உடுத்து சிரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இது 1 மாசமா காய வச்ச டீன்னு. உண்மை நடந்தது. நம்ம ஆளுங்க ரொம்ப பொல்லாத ஆளுங்க, அதெல்லாம் கோர்ட்டு கீட்டு கேஸ்ல கிடக்கு. அவர் செத்து போயிட்டார். அந்த ஆளு பெரிய பணக்காரர், ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, டீயை காய வச்சு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தாங்க. நிறைய பேர் அப்படிதான். அப்படி இருக்க கூடாதுயா. உங்க வீட்டுக்கு வந்தனா சில வீட்டு, நாங்க மெட்ராஸ்ல இருக்கு ஒரு பிரேயர் மீட்டிங் மிஸ் பண்ணவே மாட்டேன். கட்டுக்கட்டும் வேலை செய்யணும். அவங்க வீட்டுல போனா நல்ல, அப்படி நான் சாப்பிட்டதே கிடையாது, அப்படி சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த போது பேங்க்ல வேலை செய்த போது பேர் கொஞ்சம் மறந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, தாராளமான தாராளமாய், ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார், கர்த்தர் காப்பாற்றி வந்திருக்கிறார். நான் கேபி யோகனா பத்தி பேசணும் பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. 2-3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால அவருடைய சொந்த இதுல நடந்து போனாராம்.
கார் இடிச்சு செத்து போயிட்டார். மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. அவற்று இல்லாத ப்ராஜெக்டே கிடையாது. அவ்வளவு ப்ராஜெக்ட் வச்சுக்கிறாங்க. 2 மில்லியனோ 1 மில்லியனோ விசுவாசம் இருக்கிறாங்க உலகம் முழுக்க. 225 நாடுல அவருடைய ஸ்தாபனம் இருக்கு. இப்பதான் நான் அதை பார்த்தேன். ஆனா ஒண்ணும் நம்ம கொண்டு போக மாட்டோம்யா. ஐயா, ஒண்ணும் கொண்டு போக மாட்டோம், ஒண்ணும் கொண்டு போக மாட்டோம். நீங்க தனியா வந்தீங்களா? எத்தனை விசுவாசியை கொண்டு வந்திருக்கிறீங்க சபையில? விரட்டாம இருந்தா போதும். எத்தனை பேர் அழைச்சு வந்திருக்கிறீங்க? களைகளை விதைக்காம இருந்தா போதும். எத்தனை விசுவாசியை கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நடத்திருக்கிறீங்க? என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க? நீங்க அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ற, அதை பண்ற, இதை பண்ற, அதெல்லாம் பண்ற, எல்லாம் நல்லதுதான். ஆனா தேவ ராஜ்யத்தை கட்ட உன் உழைப்பு, உன் பணம் எல்லாம் நீ கொடுக்கும். இயேசுவின் ராஜ்யத்தை கட்டும்படியால் உன் பங்கு அதிகமா இருக்க வேண்டும். ஆமென். உன் பங்கு அதிகமா இருக்க வேண்டும். போன வாரம் பேசிட்டே போகும்போது ஒண்ணு சொன்னாங்க, நானும் இப்ப கொடுக்கறதே இல்லையே பாஸ்டர். நான் இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, கொடுக்கணும். வண்டியில போகும்போது நான் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதே இல்லையே பாஸ்டர். அப்படியா? வச்சுக்கிட்டேன், அடுத்த வாரம் வச்சுக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சிலுவையை சுமந்த ஒருவனை சரித்திரத்துல போய் பாருங்க. கொஞ்ச நேரம் தாயா சிலுவை சுமந்தா. ராஜ அரமனைக்கு அவன் பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்கயா. கொஞ்ச நேரம் தான் சுமந்தான். இஸ்ரவேலிலே அந்த குடும்பத்தை அறியாதவன் ஒருவன் இல்லை. அவன் சிலுவை கொஞ்ச நேரம் சுமந்ததுனால கர்த்தருடைய ராஜ்யத்தை சுமக்கும்படியாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை தாங்கும்படியாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை யாரும் பிடித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த சபையிலே உன்னை தூணாக வைத்திருக்கிறார். அப்படியே நாம் சொல்றோம். எல்லா வார்த்தைகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியைக்கும் இந்த காலவேளை ஆராதனையில ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருக்கும்.